வணக்கம். சினி மினி டிஆர் மகாலிங்கம். டிஆர் மகாலிங்கம் அப்படின்போதே உங்களுடைய மனசில் ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை உண்டாகும் என்று எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் புகழ்பெற்ற கலைஞர்கள், புகழ்பெற்ற நடிகர்கள் அப்படின்னா நமக்கு அப்படியே நம்ம என்ன நினைப்போம், எம்ஜிஆர், சிவாஜி அவங்கள நினைப்போம். அதுக்கு முன்னாடி அப்படின்னா தியாகராஜ பாகவதர், பியு சின்னப்பா அப்படின்னு நினைப்போம். டிஆர் மகாலிங்கமும் எம்ஜிஆர், சிவாஜி காலத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய கதாநாயகனாக இருந்தவர். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் டிஆர் மகாலிங்கத்தை திருவிளையாடல் படத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் பாட்டு பாடி நடித்து அப்படின்ற பார்த்துருப்பீங்க. ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் அவர் நடித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அகத்தியர் திரைப்படத்தில் அவர் நடித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற டிஆர் மகாலிங்கம் இவர் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜிக்கு முன்னாடியே கதாநாயகனாக நடித்தவர் டிஆர் மகாலிங்கம் அப்படின்றது. அது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். அதுவும் சும்மா சாதாரணமான ஒரு பட நிறுவனம் உருவாக்கின படத்தில் இல்லை. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் உருவாக்கிய திரைப்படத்தில், ஏவி மையப்ப செட்டியார் தயாரித்த திரைப்படத்தில் 1938ஆம் ஆண்டு நந்தகுமார் அப்படின்னு ஒரு திரைப்படம். அதுக்கு முன்னாடி டிஆர் மகாலிங்கம் நிறையா நாடகங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கவர். நாடகங்களில் நடித்து அவரே புராண கதாபாத்திரங்கள் எல்லாதான் நடிப்பார். ராமராக, கிருஷ்ணராக, நாரதராக இப்படிலாம் நாடகங்களில் நடித்து அவரே பாடுவார். உச்சஸ்தாயியில் இதெல்லாம் பாடி நடிப்பார். அவர் பாட்டுக்கு மிகப்பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய செல்வாக்கு இருந்த காலகட்டம். அப்படி வரும்போது அவருடைய நாடகங்களை பார்த்த ஏவி மையப்ப செட்டியார் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் உருவாக்கிய நந்தகுமார் திரைப்படத்தின் கதாநாயகனாக டிஆர் மகாலிங்கத்தை அமர்த்தினார். அது நடைபெற்றது 1938. அப்போ டிஆர் மகாலிங்கத்துக்கு 14 வயசு. யோசித்து பாருங்கள். அதுக்கு பிறகு அதே ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த இன்னொரு திரைப்படம் ஸ்ரீவள்ளி. அதுலேயும் டிஆர் மகாலிங்கம் தான் கதாநாயகன். அதுக்கு பிறகு அதே ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த இன்னொரு திரைப்படம் நாம் இருவர். அதுவும் டிஆர் மகாலிங்கம் தான் கதாநாயகன். யோசிச்சு பாருங்கள். 3 திரைப்படத்துலேயும் வரிசையாக டிஆர் மகாலிங்கத்தை கதாநாயகனாக வச்சு ஏவி மையப்ப செட்டியார் படத்தை தயாரிக்கிறார். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக 3 படமே சூப்பர் ஹிட்டு. அப்படி இந்த 3 படமும் சூப்பர் ஹிட் ஆன பிறகு வேதாள உலகம் அப்படின்னு ஒரு படம், 4வது படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தான், மறுபடியும் டிஆர் மகாலிங்கம் தான் கதாநாயகன். அதுவும் பெரிய ஹிட் மூவி. இப்படியெல்லாம் ஆன பிறகு மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படி ஒரு படம் ஆதித்தன் கனவு அப்படின்னு ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. டிஆர் மகாலிங்கம் கதாநாயகன். அப்போ டிஆர் மகாலிங்கத்தினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உயர்வு உண்டாக்கி இருக்கும் அப்படின்றத நீங்களே நினச்சி பாருங்கள். அப்போ ராயப்பேட்டை ஹைரோட்டில் அவர் மிகப்பெரிய பங்களா ஒன்றை கட்டுறாரு. பங்களா ஒன்றை கட்டி அதற்கு சுகுமார் பவனம் அப்படின்னு அதுக்கு பேர். சுகுமார் பவனம்னா அவருடைய மகன் பேர் சுகுமார். அந்த சுகுமாருடைய பேரை அதுக்கு வச்சு சுகுமார் பவனம் அப்படின்னு சொல்லி அந்த பங்களாவிற்கு வைக்கிறார். அந்த பகுதியில் செல்லக்கூடிய மக்கள் ஃபுல்லாகவே அப்படி அண்ணாந்து அந்த பங்களாவை பார்ப்பார்கள், அந்த மாளிகையை பார்ப்பார்கள். டிஆர் மகாலிங்கத்தினுடைய மாளிகை இது அப்படின்னு மூக்கில் விரல் வைத்து அண்ணாந்து பார்ப்பார்கள். இது அந்த காலத்தில் நடைபெற்ற உண்மையான சம்பவம். அவர் வீட்டில் 17 கார்கள் இருந்துச்சான். 17 கார்ஸ். அதாவது வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு ஒரு கார் இம்போர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தகவல் வந்துருச்சுன்னா டிஆர் மகாலிங்கம் உடனே அந்த காரை வாங்கிட்டு வரான். 17 கார்களை சொந்தத்தில் டிஆர் மகாலிங்கம் வைத்திருந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில். இப்படியெல்லாம் இருக்கும்போது அதாவது வாழ்க்கை எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். உயர்வு, தாழ்வு, சரிவு, வீழ்ச்சி அப்படின்றதெல்லாம் பாருங்கள். அதுக்கு நம்ம வேறு எங்கேயோ போக வேண்டாம். டிஆர் மகாலிங்கத்தினுடைய வாழ்க்கையவே நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து கொள்ளலாம். இப்படி தொடர்ந்து டிஆர் மகாலிங்கம் படங்களில் நடித்து இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த சுழி சும்மா இருக்காது அப்படின்றாங்களே. டிஆர் மகாலிங்கத்தினுடைய வாழ்க்கையிலும் அந்த விதி விளையாடியது. டிஆர் மகாலிங்கம் தயாரிப்பாளராக ஆனார், பட தயாரிப்பாளராக ஆனார். அப்படி பட தயாரிப்பு அப்படின்ற முயற்சியில் அவர் இறங்கியிருக்கக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட விபரீத முயற்சியில் அவர் இறங்கினார். பல படங்களை தயாரித்தார். பல படங்களை தயாரித்து அந்த திரைப்படங்கள் எதுவுமே ஓடலை. வர்த்தக ரீதியாக அந்த படங்கள் மிகப்பெரிய தோல்விகளை தழுவ, மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி டிஆர் மகாலிங்கத்திற்கு உண்டானது. உண்டான பிறகு என்னாகும், ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கட்டிய மாளிகை கையை விட்டு போயிடுச்சு. அந்த 17 கார்களும் போயிடுச்சு. யோசித்து பாருங்கள். இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்லும்போதே இப்போ நிறையா நீங்கள் சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் கூட இந்த ப்ரோக்ராம் நிறையா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், பட விநியோகஸ்தர்கள், சினிமாவில் பணியாற்றக்கூடிய டெக்னீஷியன்ஸ், இதெல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இதெல்லாம் பாடமாக இருக்க வேண்டும். அதாவது படத்துறையில் ஒரே ஒரு சைடை மட்டுமே போய் பார்க்கக்கூடாது.
உயர்வை மட்டுமே பார்க்கக்கூடாது. சோதனைகள், வீழ்ச்சிகள், சரிவுகள் இதெல்லாம் கூட பார்க்கணும். அது டிஆர் மகாலிங்கத்தினுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சரிவு உண்டாகி இருக்கிறது அப்படின்னு. அது பிறகு டிஆர் மகாலிங்கம் அப்படி சொந்த ஊரான சோழவந்தானுக்கே போயிட்டார். அந்த டிஆர் மகாலிங்கம் அப்படின்றது இருக்கு இல்லையா, தென்கரை ராமகிருஷ்ணன் மகாலிங்கம், அதான் அவருடைய முழு பேர். தென்கரைன்றது சோழவந்தானுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தென்கரை. அந்த தென்கரையில் தான் அவருடைய வீடு. தென்கரை ராமகிருஷ்ணன் மகாலிங்கம், டிஆர் மகாலிங்கம். அதனால் சொந்த ஊருக்கே போயிட்டார். சொந்த ஊருக்கே போயிட்டு அப்படியே அங்கே அவருக்கு லேண்டு, விவசாயம் இதெல்லாம் லேண்டெல்லாம் இருந்துச்சு, வயல் வரப்புகள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசாமல் அப்படியே அங்கேயே இருந்துட்டார். அப்படியே செட்டில்டின் தென்கரை. தென்கரையிலிருந்து புறப்பட்டு வந்த டிஆர் மகாலிங்கம் சென்னையில் பல படங்களில் நடித்து பெயர் புகழை வாங்கி பணத்தை சம்பாதித்து செல்வத்தில் மிதந்து சொந்தத்தில் படங்களை தயாரித்து அனைத்தையும் இழந்து விட்டுட்டு மறுபடியும் ஊருக்கே போயாச்சு, சொந்த ஊருக்கே போயாச்சு. அப்படி போன பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கவியரசு கண்ணதாசன் ஒரு படத்தை தயாரித்தார். அந்த திரைப்படத்தினுடைய பேர் மாலையிட்ட மங்கை. இது நடைபெற்றது 1958ஆம் ஆண்டு. அந்த படத்தினுடைய கதாநாயகனாக யாரை ஒப்பந்தம் செய்யலாம் அப்படின்னு வரும்போது கண்ணதாசன் டிஆர் மகாலிங்கத்தை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்வது என்ற முடிவுக்கு வந்தார். டிஆர் மகாலிங்கத்தை தேடி கண்ணதாசன் தென்கரைக்கு சென்றார். சோழவந்தானுக்கே நேரடியாக போய், நான் இது மாதிரி ஒரு படம் தயாரிக்கிறேன், அந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும், நீங்கள் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லி வற்புறுத்தி டிஆர் மகாலிங்கத்தை அழைத்து வந்து டிஆர் மகாலிங்கத்தை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்து அந்த படத்தை தயாரித்தார் கவியரசு கண்ணதாசன். அதாவது ரீலைஃப், ரீஎன்ட்ரி, மறு வாழ்க்கை, மறுவாழ்வு அப்படின்னு டிஆர் மகாலிங்கத்திற்கு மறுவாழ்வு கொடுத்தவர் கவியரசு கண்ணதாசன். டிஆர் மகாலிங்கத்துக்கு ஒரு கோட்பாடு, கொள்கைன்னு ஒன்று இருந்துச்சு. எப்படின்னா, அவர் பாடினார் அப்படின்னா அவர் நடித்தாதான் அவர் பாடுவார். வேறு ஒரு நடிகர் நடிக்கிறதுக்கு இவர் குரல் கொடுத்து அதுக்கு வாயை சச்சு வேறு யாராவது நடிச்சு அப்படின்றது அது அவர் விரும்ப மாட்டார். அதே மாதிரி இவர் நடிக்கிறாருன்னா இவருக்கு வேறு யாராவது பாடக்கூடாது அப்படிலாம். ஏன்னா இவருக்குன்னு ஒரு பெக்குலியரான வாய்ஸ் இல்லையா, தனித்துவ தன்மை கொண்ட வாய்ஸ் டிஆர் மகாலிங்கம். அப்படி வரும்போது அப்படி ஒரு இது இருக்குது. அதுக்கு பிறகு 17 பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படம் ஆக்சுவலாக மாலையிட்ட மங்கை. கவியரசு கண்ணதாசன் 17 பாட்டு எழுதினார். அதில் ஒரு பாட்டு மிகச்சிறந்த பாடல் ஒன்று என்ன அப்படின்றதுங்கள, செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார். எப்படிப்பட்ட பாட்டு! டிஆர் மகாலிங்கத்தினுடைய குரலில் அந்த பாடலை கேட்டு பாருங்கள். எப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் சாங் அது! எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் எப்படிப்பட்ட வெற்றி பெற்ற பாடல் அது அப்படின்றது இல்லையா. மாலையிட்ட மங்கை திரைப்படத்தின் மூலம் மிகப்பெரிய மறு வாழ்க்கையை டிஆர் மகாலிங்கத்திற்கு கவியரசு கண்ணதாசன் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அந்த படம் திரைக்கு ஓடின பிறகு அந்த அவருக்கு இருந்த கடன்கள் இருக்கு இல்லையா, டிஆர் மகாலிங்கத்துக்கு இருந்த கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டன, அடைத்து விட்டார். கடன்கள்லாம் அடைச்சி நிம்மதியாகிட்டார். ரிலீஃப் அப்படின்றோம்ல, அந்த நிலைக்கு வந்து விட்டார் டிஆர் மகாலிங்கம். அதனால் அந்த நன்றிக்கடனை மனதில் வைத்து தென்கரையில் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்களா, அவருடைய சொந்த வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் கவியரசு கண்ணதாசனுடைய புகைப்படத்தை சுவரில் நிரந்தரமாக மாட்டி வைத்தார். தனக்கு மறுபடி ஒரு மறுவாழ்க்கை கொடுத்து தன்னை ஒரு நடிகனாக உலாவ விட்டு வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்த தெய்வம் கவியரசு கண்ணதாசன் அப்படின்ற மாதிரி உணர்ந்து டிஆர் மகாலிங்கம் கண்ணதாசனுடைய புகைப்படத்தை நிரந்தரமாக இருக்கும் வண்ணம் தன் வீட்டில் மாட்டி வைத்தார். இது ஒன்று. அந்த படம் திரைக்கு வந்த பிறகு கண்ணதாசன் தன்னுடைய அன்பு பரிசாக ஒரு காரை விலைக்கு வாங்கி காரை பரிசாக கொடுத்தார். அந்த கார் பரிசாக அளிக்கப்பட்ட பிறகு மன மகிழ்ச்சியுடன் அதில் பயணித்தார் டிஆர் மகாலிங்கம் அப்படின்ற ஒன்று. இப்போ இதை தாண்டி இன்னொரு கொசுறு அப்படின்ற டெயில் பீஸ் அப்படின்ற பட்டிக்காடா பட்டணமா படம் பார்த்துருப்பீங்களா. பட்டிக்காடா பட்டணமா படத்தினுடைய பல காட்சிகள் படமாக்கப்பட்டது அப்படின்றல அது டிஆர் மகாலிங்கத்தினுடைய வயலில் தான், நிலங்களில் தான். அதில் அப்படியே அதோ இருக்கு பாரு, அது நம்ம வயல் தான், அங்கே தெரியுது பாரு அந்த நிலம் நம்மது தான் அப்படின்னு சொல்லி சிவாஜி ஜெயலலிதா காமிப்பார்ல, அது ஃபுல்லாக டிஆர் மகாலிங்கத்துக்கு சொந்தமான வயல்கள், நிலம். பல நாட்கள் டிஆர் மகாலிங்கத்துக்கு சொந்தமான அந்த வீட்டிலேயே தங்கியிருந்து அங்கேயே படப்பிடிப்பு நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்தில் நாம் பார்க்கக்கூடிய வீடு இருக்குல்ல, அது டிஆர் மகாலிங்கத்தினுடைய தென்கரை வீடு. நாம் பார்க்கக்கூடிய வயல் இருக்கு இல்லையா, அது டிஆர் மகாலிங்கத்தினுடைய வயல். நாம் பார்க்கக்கூடிய நிலம் இருக்கு இல்லையா, நிலப்பகுதி, அது எல்லாமே டிஆர் மகாலிங்கத்துக்கு சோழவந்தானில் தென்கரையில் இருக்கக்கூடிய நிலம் அப்படின்னு. பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்தில் பார்த்தவங்க எல்லாரும் இப்போ மனசுக்குள்ளே அப்படியே ஓட்டி பாருங்கள். இல்லைன்னா இப்போ யூடியூப்ல எங்கே இருந்துச்சுன்னா பாருங்கள். பார்த்தீங்கன்னா டிஆர் மகாலிங்கத்தினுடைய வீட்டையும்
டிஆர் மகாலிங்கத்துடைய வயலதையும் டிஆர் மகாலிங்கத்துக்கு சொந்தமான நிலங்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா. அதனால் டிஆர் மகாலிங்கம் என்ற மகத்தான நடிகருக்கு பின்னால் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.